வாக் ப்ராஜெக்ட்ல நம்ம கௌதம் இப்படி சைன் போட்டு குடுப்பாரு அப்படின்னு இங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா முதல்ல நம்ம ஜானகி இருந்துட்டு நம்ம கௌதம் கிட்டயும், இலக்கியா கிட்டயும் இந்த மாரி கார்த்திக்கும், அஞ்சலியும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லும்போது, அப்போ நம்ம கௌதம் ரொம்பவும் கோவமா பேசினாங்க. அதுவும் இல்லாம அத குடுக்க முடியாது அப்படின்ற ஒரு மனநிலைமையில தான் நம்ம கௌதம் இருந்துட்டு இருந்தாரு. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒத்துக்கிட்டு உண்மையிலேயே நம்ம கௌதம் இப்படி மாறுவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா இந்த அஞ்சலி சும்மா இல்லாம அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவையும் சீண்ட ஆரம்பிக்கிறா. இலக்கியாவ வச்சு இந்த காரியத்த சாதிக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தாங்க, முடியல. ஆனா அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம வச்சு தான் இத சாதிச்சுக்கணும் அப்படின்ற மாரி நெனச்சு, கார்த்திக்க வச்சு வந்து பேச சொல்றாங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியில நம்ம கௌதம் வந்துட்டு, இந்த ப்ராஜெக்ட்ல நான் சைன் பண்ணி குடுக்குறேன். அந்த டாக்குமெண்ட்ட குடு கார்த்திக் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதுல கையெழுத்து போட்டு அந்த கார்த்திக் கிட்ட குடுக்கும்போது, நம்ம கௌதம்க்கும் அதாவது நம்ம இலக்கியா, ஜானகி 2 பேருக்குமே செம்ம அதிர்ச்சியாக ஆரம்பிச்சுருச்சு. உண்மையிலேயே அவங்களால இத ஏத்துக்கவே முடியல. என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, தெகச்சு போய் நிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட மனச பாதிச்சிருச்சு. ஏன்னா, இத எதிர்பார்க்கவே இல்ல. கௌதம் இப்படி பண்ணுவாரு அப்படின்ற மாரி சொல்லி, அப்படி என்ன நடந்துச்சு? கார்த்திக் என்ன சொல்லியிருப்பாரு? அதுக்கப்புறம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் இந்த ஒரு விஷயத்துல அதாவது அந்த ஒரு டாக்குமெண்ட்ல சைன் போட்டிருப்பாங்க அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு புரியாத புதிராவே இருந்துச்சு. ஆனா எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் கிட்ட இப்போ இந்த கார்த்திக் வந்துட்டு, "அண்ணா மூச்சுக்கு 300 தடவ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நீ என்னோட தம்பி, உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்." அப்படி இப்படின்ற மாரி சொன்னீங்க. ஆனா ஆஃப்டர் ஆல் இந்த ரூ. 200,00,00,000 ப்ராஜெக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எனக்காக விட்டு குடுக்கறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த அஞ்சலி சொன்னது, அது மட்டும் இல்லாம நான் நெனச்சுட்டு இருந்தது இது எல்லாமே உண்ம தானே. இந்த சொத்துக்காக தானே இத்தன நாளா என்ன தம்பி தம்பின்னு சொல்லிட்டு பாசமா வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுட்டு இருந்தீங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "டேய் கார்த்திக் நீ முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க. இந்த ப்ராஜெக்ட்டையும் அதையும் முடிச்சு போட்டு பேசிட்டு இருக்காத. இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? இந்த ப்ராஜெக்ட் உனக்கு வேணுமா? இந்த ப்ராஜெக்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிற மாரி சைன் போட்டு குடுக்குறேன். ஆனா இந்த ப்ராஜெக்ட்ட நீ நல்லபடியா முடிக்கணும். ஒருவேளை எதனா தப்பு நடந்துச்சு அப்டின்னா, கண்டிப்பா என்னோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகும். ஏன்னா இது நம்ம கம்பெனிக்காக கிடைச்ச ஒரு ப்ராஜெக்ட் கிடையாது. என்னோட பேருக்காக மட்டுமே இப்ப கிடைச்ச ப்ராஜெக்ட். இத நீ நல்லா முடிப்ப அப்டின்னு சொல்லிட்டு, நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வச்சு அதுல போட்டு தரேன். ஆனா உன்னால வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கெரியரே வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் மார்க் வந்து நிக்க போகுது. அது எதுவுமே எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த ப்ராஜெக்ட் உனக்கு கிடைக்கும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்துட்டு பத்திரத்துல சைன போட்டு அந்த கார்த்திக் கிட்ட குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. இப்போ நம்ம ஜானகி, இலக்கியாவ எவ்வளோ தடுத்தோம் நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா அத விடுறது கிடையாது. அதுவும் இல்லாம இந்த அஞ்சலி, கார்த்திக் இவங்களோட பிளான் தெரியாம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பத்திரத்துல அதாவது இதுல நம்ம சைன் போட்டு குடுத்துட்டோம் அப்படின்னா, அவன் மனசு மாறிடும் அப்படின்ற மாரி வந்து நெனச்சுக்கிட்டு, இப்போ அதுல சைன் போட்டும் குடுத்துறாங்க. இப்போ அஞ்சலியும், கார்த்திக்கும் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா கௌதமோட பிளான் என்ன அப்படின்றது தெரியாது. என்னதான் இவங்க நம்ம கௌதம அடிக்கடி ஏமாத்திட்டே இருந்தாலுமே கூட, நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏமாந்துட்டே இருந்தாலுமே கூட, அடுத்ததா அவரு செய்ய போற மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிசினஸ தொடங்க போறாரு. அதாவது அவரு இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மில்லுல அந்த ஸ்டோர் கீப்பர் வேலைய செஞ்சுக்கிட்டு அங்கேயே இருந்துருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. நம்ம கௌதம் கூடிய சீக்கிரத்துல ஒரு தொழில தொடங்க போறாங்க. அதாவது இந்த எஸ்எஸ்கே அதுக்கப்புறம் கார்த்திக் இவங்க எல்லாரையுமே விட முதல் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனிய கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தப் போறாங்க அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.